நாதா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பது நல்ல செய்திதான். ஆனால் இந்தியாவிலே 147 கோடி ஜனங்கள் இருக்கிறார். நான் முதல்லலாம் நிறைய பேர் அப்படிதான், வாரும் ஆண்டவரே வாரும் வாரும் போலாம். அருமையான பிரதர் சொன்ன மாதிரி ஒருத்தரை கூட ஆண்டவருக்குள்ள கொண்டு வராம ஆண்டவரே வாரும் போலான்னா சுயநல கிறிஸ்தவம் அல்லவா? 147 கோடி ஜனங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:17-18 வசனங்களிலே சிலுவையை குறித்த உபதேசம் என்று எழுதும் போது பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. இந்த வார்த்தை என்னை தூங்க விடாது. ஆண்டவரே என் வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிலுவை வீணாக கூடாது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில சத்தமா கிறிஸ்துவின் சிலுவை வீணா போக கூடாது சொல்லுங்க. என் குடும்பத்துல சத்தமா கிறிஸ்துவின் சிலுவை வீணா கூடாது. எங்க தேசத்துல கிறிஸ்துவின் சிலுவை வீணாக கூடாது. சபையுடைய மெயின் பிசினஸ் சோல் வின்னிங், ஆத்தும ஆதாயம். ஆத்ம ஆதாயம் செய்யாதவன் அவன் விசுவாசின் கேடர்லயே இல்ல. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், தேவனை அறிகிற அறிவுன்னா என்ன சொல்லுங்க? தேவனை அறிகிற அறிவு சிம்பிளா சொல்றேன். 1 சாமுவேல், யாரும் திறக்க வேணாம், 3வது அதிகாரம் நினைக்கிறேன், அதிலே 1வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் சொல்லுங்க பிள்ளை ஆண்டான். 7வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 7வது வசனம் ஸ்கிரீன்ல போடுங்க. சாமுவேல் வாசிக்குமா? கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இதை எப்படி வாசிக்கும்? கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சொல்லுங்க, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அப்படின்னா என்ன? இன்னும் தெரியலடா உனக்கு. அதே அதிகாரங்களை முன்னால வாசித்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைகள் ஒப்பினி பினகாஸ் ஆசாரியர்கள் தான், அவர்களும் தேவனை சொல்லுங்க சத்தமா அறியவில்லை. ஆசாரியர்கள், ஆமா, ஈவன் டுடே ஊழியம் செய்கிறவர்கள் கூட தேவனை சரியாக அறியவில்லை என்று தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுன்னா 1 யோவான் 2:3 சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இப்ப மறுபடியும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வரேன். சாமுவேல் ஏன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை என்றால், 1வது வசனம், அவன் பிள்ளையாண்டான். அப்படின்னா என்ன? நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அவன் சின்ன பிள்ளைடா, அவனுக்கு சொல்லுங்கயா சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியாது. ஆனா இப்ப 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்து விட்டான். ஆமென். அப்படியா? அதனுடைய என்ன அர்த்தம்? அவன் வளர்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கு விளங்கினது. ஓஹோ, இப்ப முதல்ல கர்த்தர் இவனோட பேசினதே தெரியாது. இப்ப இவன் வளர்ந்ததுனால இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, முழு தேசத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாக மாறிவிட்டான். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ், வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பிள்ளைகள். சொல்லுவோம் வீட்டுல, என் பிள்ளை பெரியவள ஆயிட்டா. சொல்லுங்க, என்ன ஆயிட்டா? எல்லாரும் பேசுங்க. பெரியவள ஆயிட்டா, மெச்சூர்ட் ஆயிட்டா. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம்?
என்ன சொல்ல வர்றோம்? என் பிள்ளை வயதுக்கு வந்துட்டா, பெரியவள் ஆயிட்டானா என்ன சொல்ல வர்றோம்? இன்னொரு ஜீவனை பெற்றெடுக்க அவள் சரீரம் தகுதி அடைந்து விட்டது. இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்க பாஸ்டர் எங்க சர்ச்ல என் விசுவாசி வயசுக்கு வந்துட்டாரு. ஏன்னா வயசுக்கு வராத நிறைய விசுவாசி இருக்கான். அவன் இன்னொரு ஜீவனை ரீப்ரொடியூஸே பண்ணல. ஒரு ஆளை கூட ஆண்டவருக்குள்ள கொண்டு வரல. வராத அத்தனை பேரும் வயசுக்கு வராத கூமட்ட. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நான் எங்க போனாலும் ஆமென், சத்தியத்தை சத்தியமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை ஓப்பனா பேசிட்டு வர்றதுதான் என்னுடைய பழக்கம். ஏன்னா இது என்னுடைய தொழில் அல்ல, வேலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய தீர்க்க தரிசன சத்தம் சபையில தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு திரும்பணும், தேவ சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 14 verse 15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை வாசித்த பொழுது சாயங்காலமான போது, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க, சாயங்காலமான போது, when evening comes, சாயங்காலம். அத வசனத்துல இன்னொன்னு இருக்கு, நேரமும் ஆயிற்று. அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க நான் கேட்கிறேன். சாயங்காலம் ஆய்விட்டது. இதுல என்னையா இருக்கு? 24 மணி நேரம் விடியற் காலம், பகற்காலம், அப்புறம் சாயங்காலம், அப்புறம் இந்த நடக்கிற அந்த பிள்ளைங்களை வந்து உட்கார சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ, இங்க வாங்க வாங்க, 2 பேரும் உங்களுக்கு ஷால் வேணா போத்துறேன், வாங்க உள்ள வந்து உட்கார். யாரும் எழும்பி போக கூட. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமென். காலையில சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சுகர் ஏறி நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகி போனாலும் பரவாயில்ல, எனக்கும் சுகர் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆனா நான் ஒரு 4 மணி நேரம் பேசுவேன். ஹலோ சார், ஓகே. அதனால இன்னைக்கு எப்படியும் 10:30 11 மணிக்குள்ள என்ன செஞ்சிடலாம். ஆனா நீங்க எப்போ லேட்டா தர்றீங்க, அதனால சொல்றேன். ஆமென். ஆமென் வர மாட்டேன். முதல்ல எல்லாம் பிரீச்சிங் அப்படின்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். இப்பெல்லாம் ஹலோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க. சரி, ஓகே. அதனால நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி 11 மணிக்குள்ள என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். So beautiful. கர்த்தர் நல்லவர். சரியான நேரத்தில் முடிக்கணும்னு தான் நான் பாட்டு பாடல அதிகமா. காலையில முடிச்சு போனோன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்க பாட்டெல்லாம் பாடுங்க. நாங்க இன்னொரு நாள் தனியா ஒரு மீட்டிங் வச்சுக்குவோம் பாட்டு பாடுறதுக்கு. ஆனா வசனம் ரொம்ப முக்கியம் தானே, நல்ல கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. சோ சாயங்காலமான போது அதை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன், இந்த காலம் ஒரு சாயங்கால நேரமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியல. சாயங்காலம் வந்துவிட்டது. சாயங்காலம் என்றால் என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்? சாயங்காலம் 2 எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது.
ஒன்று, நமக்கு கர்த்தர் கொடுத்த நீண்ட பகற்காலம் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னொன்று, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஆமென். சபைக்கு காலத்தை அறிகிற அறிவில்லை, ஜனங்களுக்கு காலத்தை குறித்த அறிவு இல்லை. பணம் சம்பாதிக்கிறது, ஜாலியா இருக்கணும், உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். தேவ ராஜ்ய சிந்தை இருக்குமானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எந்த நாட்களில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் தேவனை நாம் சந்திக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சீசனை வைத்திருக்கிறார். காலங்களை குறித்த அறிவு நமக்கு இல்லை என்றால், 110வது சங்கீதம் அங்கே ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 110 அங்கே 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? பேசுங்க. கர்த்தர் என் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யாரை பார்த்து? பிதா குமாரனாகிய இயேசு. ஏன்னா அந்த சங்கீதம் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். பிதா குமாரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் அடங்கிய தீர்க்க தரிசன சங்கீதம். கர்த்தர் என், எல்லாரும் வாசிங்க, இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல போடுறாங்களே, வாசிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை, பாருங்க, பிதா இயேசுவை பார்த்து சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். இது என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆதியாகமம் 1:28 கர்த்தர் சொன்னார், மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, வசனத்தை தானே கேட்கிறேன், அதை என்ன செய்யணும்? சத்தமா கீழ்ப்படுத்தின்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளதான் கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆனால் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான், கீழ்ப்படுத்துகிறார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, ஆனால் இன்னும் ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். இன்னும் மனுஷன் கீழ்ப்படுத்தல. ஆனா எபேசியர் எழுதும் போது, ஆண்டவராகிய இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை அவன் காலின் கீழே கீழ்ப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ இங்க ஆண்டவர் இந்த சங்கீதம் 110 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேஸ் பண்ணி தான். ஆமென். உம்முடைய சத்துருக்களை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. ஸ்கிரீன்ல இருக்குல்ல, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். சரி, இத புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு காரியத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் நினைக்கிறேன், யோசுவாவா நியாயாதிபதிகள், யோசுவா நினைக்கிறேன், 5 ராஜாக்களை வெற்றி கொண்டு யுத்தத்திலே ஜெயித்து 5 ராஜாக்களை கொண்டு வந்த போது யோசுவா சொல்லுகிறார், 5 ராஜாக்களையும் அங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்க பராக்கிரமசாலிகளை அழைத்து, அந்த ராஜாக்கள் கழுத்தில் உங்கள், என்ன உங்களுக்கு எல்லாம் பைபிள்ல இருக்கான்னு சந்தேகமா இருக்கா? வாசிடலாமா பேசாம? நீங்க பாக்குறதுலயே எனக்கு டவுட்டா இருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவா எடுத்துட்டீங்களா? 10வது அதிகாரம் 24வது 23வது அதிகாரத்துல, ஆமென், எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா, 5 ராஜாக்கள் கொண்டு வந்தார். 24ஆம் வசனம், அவர்களை யோசுவாவினிடத்திற்கு வாசிக்கமாக கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட வந்த யுத்த மனுஷர் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள் என்றான். ஆமா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆமா, நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். பாருங்க, 5 ராஜாக்களை யுத்தம் செய்து ஜெயித்து அவர்கள் தோற்று போனார்கள், நாங்கள் ஜெயித்தோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் கழுத்துக்களிலே காலம், இதுதான் பாதபடியாக்கி போடும் வரைக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த 110வது சங்கீதத்துல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்
உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரை. இதுதான் அர்த்தம். அப்போ ஆதியாகமம் 1:28 இருந்து இந்த கனெக்ஷன் வருது. அப்போ உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அப்படின்னா இந்த 5 ராஜாக்களை பாதபடி ஆக்கி போடுறதுக்கு யோசுவாவும் அவன் ஜனங்களும் என்ன செய்தார்கள்? என்னங்க இந்த மொழி முழிக்கிறீங்க? என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணாங்க. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு, உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் போய் யுத்தம் பண்ணும். அப்படித்தானே சொல்லணும்? ஏங்க அப்படித்தானங்க சொல்லணும். நீர் போய் என்ன செய்யணும்? ஆனா இவர் என்ன சொல்றாரு? பக்கத்து சீட்ல உட்காரும். உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்ன செய்யுங்க? என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்லுகிறாரு, உம்முடைய பராக்கிரமத்தின் நாள்னா தமிழ்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென். நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல the day of your war, the day of your battle என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? உம்முடைய யுத்த நாளிலே உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் உமக்கு பாதபடி ஆக்கி போடணும்னா நீங்க யுத்தம் பண்ணணும்ல. ஆனா நீர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பீரு. உம்முடைய யுத்த நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்க போகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனம் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசனுக்குரியது. எத்தனை பேர் இதை எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சீசன்ல, ஏன்னா இதுதான் கடைசி எழுப்புதலின் நாட்கள். ஆமென். இந்த நாட்கள்ல இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள பயங்கரமான ஒரு எழுப்புதல் இந்தியாவிலே பற்றி எரிய போகிறது. கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக ஆமென் ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். வட இந்தியாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. கர்த்தர் ஒரு பக்கம் உபத்திரவமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கர்த்தர் ஜனங்களை தேவன் பக்கமாக சேர்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுத் இந்தியால தான் ரொம்ப பூவரா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வட இந்தியாவுக்கு போற ஆளு. வட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மக்கள் பயங்கரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீலிங். அவங்க ஜெபம் பண்ணா செத்தவெல்லாம் உயிரோட வர்றான். ஆனா நம்ம விசுவாசி ஹீலிங் குரூசைட்ல முன்னால நிக்குது. நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத பார்த்தா நீங்க பரலோகத்திலிருந்து டைரக்டா வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல நடக்கிறது சொல்றேன். ஹீலிங் குரூசைட்ல போய் ஃப்ரண்ட் வரிசையில நிக்கிறதெல்லாம் யார் தான்? ஐபிசி, ஐம் சாரி, நம்ம விசுவாசிகள் தான். இவன் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கணும், மற்றவர்களை விடுதலையாக்கி ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஆளு இவன் இடுப்பை பிடிச்சிட்டு நிக்கிறான். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஏன்னா நம்ம ஆட்கள் இன்னும் வளரல. அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா அடடா கட்டு உடைக்கிறதுக்கே ஏகப்பட்ட பேர் இருக்கான். நான் சொன்னேன், அவன் மண்டையை உடைச்சாதான் சபை உருப்பிடும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, தீர்க்க தரிசனம் சத்தம் கேட்கறதுக்கு போய் நிக்கிறது. ஏன்னா இவன் பைபிள் வாசிக்கிறது இல்ல. பைபிள் வாசித்தா தான் தினந்தோறும் கர்த்தர் உன்னோடு பேசுவாரு. நீ தீர்க்கதரிசியை தேடி போக வேண்டியது இல்லையா? உன்னோடு கூட கர்த்தர் பேச காத்து கொண்டிருக்கிறார். உன் ஜெப அறைக்கு போ. அதனால தான் சொல்றேன், தனி ஜெபம், தனி வேத தியானம், தனி ஆராதனை. இதுல மட்டும் விசுவாசி வளர்ந்துட்டான்னா அவனா கவனிங்க. சும்மா ஆவியானவர் இருக்காரு, 4 அந்நிய பாஷை பேசி வாழ்க்கை ஃபுல்லா நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். ஆவியானவர் இருந்தா ஆமென் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உன்னை ஆண்டவர் உந்தி தள்ளுவார். சும்மா தனியா சர்ச்சுக்கு வந்துட்டு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போறதல்ல. நான் இந்த நாகர்கோவில்ல நிறைய அடிக்கடி கன்வென்ஷன், கிருபாசனம் சபையில எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நாகர்கோவில்ல பாஸ்டர் கிங்ஸ்லி அவங்க சர்ச்சில் பேசியிருக்கேன். பாஸ்டர் என்னுடைய நல்ல நண்பர் பாஸ்டர் ஜாய் அருள்ராஜ் அவங்க சபையில் பேசியிருக்கேன். நிறைய
கூட்டங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 மாசத்துக்குள்ள நான் எத்தனையோ வருடத்துக்கு முன்னால சொல்றேன், நான் பாச தாசையா இருக்கும் போது கிருபாசனத்துல நிறைய சபைகள்ல பேசுறேன். குறிப்பிட்ட 6 மாசத்துக்குள்ள ஒரு 5-6 அங்க தெற்றையில பேசினேன், மருதூர் குறிச்சியில பேசினேன், அங்க பேசினேன், பூவங்கோடல பேசினேன். பாக்குறேன் அங்க இருக்கிற விசுவாசி இங்க வந்து உட்காரலாம், இங்க இருக்கிறவன் சொல்லுங்க வாயை திறந்து அங்க உட்கார்றான், அங்க இருக்கிறவன் பார்த்தேன். நான் சொன்னேன் ஒன் ஃபைன் மார்னிங், முதல்ல உன் கன்வென்ஷன் நிறுத்து. ஹலோ, கன்வென்ஷன் என்ன தெரியுமா? நம்மளே வர்றது, நம்மளே அடிச்சு சாப்பிட்டு 5 நாள் கறி விருந்து போட்டு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிடுறது. ஹலோ, நான் கேட்டேன், கடைசியா 10 வருஷத்துல உங்கள் சபையிலே புதிதாக வந்த ஆத்துமாக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க கேட்டேன். கடைசி 10 ஆண்டுகளில் உங்கள் சபையில் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எத்தனை பேர் கேட்டா எல்லாம் முழிக்கிறான். நான் சொன்னேன் கன்வென்ஷன் நிறுத்தீர், இல்லைன்னா உன் மேல நியாய தீர்ப்பு வரும்னு சொன்னேன். இருக்கிறீங்களா இல்லையா? லட்சமா செலவு பண்ணி. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா அந்த நேரத்தில் கேரளால இருந்து நிறைய வருவாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து எங்க அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகமே பெறல. அப்போ எங்க அப்பாவை திட்டும் போது சொன்னார், நீர் கிட்டும் போல் தின்னும் முட்டும் போல் தூரும். நிறைய பேருக்கு புரியல. நம்ம விசுவாசியெல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கான், கிட்டும் போல் ஒன்னும் மற்ற ஒன்னும் கிடையாது. கவனிங் லிசன், இது வந்து நான் ஐம் நாட் ஹியர் ஜோக் பண்ணல. சபை ரொம்ப சீரியஸா இந்த சீசன்ல இந்த தேசம் இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். காலத்தை பார்த்தால் போதகர் ஆகணும். ஆனா இவன் போய் மற்றவங்க கிட்ட போய் கட்டு உடைக்க நிக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுங்க நிக்கிறான், இடுப்பு வலி கை வலி. ஆத்மா ஆதாயம் பண்ணு. ஆமீன். வர மாட்டேங்குது பாருங்க. ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த சீசன், ஆகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆகா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலமோ. எலிசா சொல்லுகிறான், ஏய் இந்த நாட்களில் நீ பொண்ணு வெள்ளியும் சேர்த்து வைக்கிற காலமா இது. ஆனால் இந்த 4 குஷ்டரோகிகள் சொன்னார்கள், இது நற்செய்தி அறிவிக்கும் காலம். ஹல்லேலூயா. ஒரு கூடாரத்துக்கு போனான், பொண்ணு எடுத்தான், இன்னொரு கூடாரம். அதுக்கப்புறம் ஒருத்தனை பார்த்தா நம்ம செய்யறது சரியில்லை, உள்ள பட்டணத்துல மரித்து கொண்டிருக்கிறார்கள், இது நற்செய்தி அறிவிக்கும் காலம். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் காலம். சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள், ஹலோ, உங்க வேலை ஸ்தலத்துல உங்க பின்னால வரேன். இது ஒரு சாயங்காலம். ஆமென். வேகமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சீசன்ஸ் பத்தி எழுதியிருக்கு. ஏன் 110வது சங்கீதத்தை நான் வாசித்தேன்னா, ஆமென், விடியற் காலத்து பணிக்கு சமானமாய் ஒரு யவன ஜனம். அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது யூத், யவன ஜனம், ஒரு வாலிபர் கூட்டம் பிறக்க போகிறார்கள். பிதா இயேசுவை பார்த்து சொல்கிறார், உம்முடைய அத்தனை சத்துருக்களையும் உமக்கு பாதபடியாக்கி போட நீர் யுத்தம் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டிலே ஒரு யவன ஜனம் பிறக்க போகிறது, ஒரு தேவ ஜனம் பிறக்க போகிறது. அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள். அதனால தான் நான் சொல்றேன், இது யுத்தம் பண்ணுகிற நேரம். ஆமென். ஆராதனைனா துதி ஒரு யுத்த ஆயுதம், ஜெபம் ஒரு யுத்த ஆயுதம், இந்த வசனம் ஒரு யுத்த ஆயுதம். இது 3 வச்சுதான் இந்த கடைசி எழுப்புதலின் நாட்களிலே நாம் யுத்தம் செய்ய போகிறோம். ஆமென். நான் சொல்லுவேன், நம்ம ஆராதிக்கிற ஆராதனை பாதாளத்தின் வாசலை அசைக்க வேண்டும்.
ஏன் அல்ல சத்தமா ஆராதிக்கணும்? அது எனக்கு என்னன்னா, இந்த இப்ப நான் காலையில சொன்னேன், இப்ப நடக்கிற ஆராதனை யமகா சத்தம் நின்னுதுன்னா அங்கேயும் சத்தம் நின்று. ஹலோ, ஓப்பனா பேசுறேன் நான், பேசுங்க. உங்க கனெக்ஷன் எல்லாம் ஆராதனை நடத்துற ஆளோடையும் யமகா மியூசிக்கோடையும் தான் இருக்கு. மியூசிக் நின்னுச்சுன்னா உன் வர்ஷிப் நிக்குது. அப்ப உனக்கும் ஆண்டவருக்கு கனெக்ஷன் இல்ல. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? ஏங்க, இன்னைக்கு சபையுடைய நிலை என்ன? மைக் நின்னுச்சுன்னா அங்கேயே சத்தம் நின்று, யமகா திடீர்னு ஆஃப் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆஃப் ஆகுது. எனக்கு இது புரியவே இல்லை. ஆனா முதல்ல ஆதி திருச்சபை நான் பார்த்த சபையில இவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, ஆனா ஆராதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆராதனை நிறுத்த முடியாது. நாங்கெல்லாம் முன்னால வரிசையில உட்கார்ந்து இருப்போம், ஆராதிச்சு முடிஞ்சு பார்த்தா பின்னால உட்கார்ந்து இருப்போம். வெக்கமே இருக்காது. ஆவியில களி கூர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம். பாஸ்டர் டேபிள அடிப்பாரு, எப்பா கொஞ்சம் நிறுத்துங்க, ஆராதனை நிறுத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணணும்னு டேபிள அடிச்சுதான் ஆராதனையை கஷ்டப்பட்டு நிக்க வச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் ஆராதனை நிக்க வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும், ஆராதிக்க வைக்கிறதுக்கு தான் பிரச்சனை. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து அடிச்சு ட்ரம்ம உருட்டி, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில கீபோர்டு அந்த ரிதம் ஸ்பீடு அதுக்கு மேல கிடையாது. நம்ம சொல்லலாம் இன்னும் ஸ்பீடு ஏத்து, ஏன்னா அப்பதான் ஆவி வரும். ஹலோ, ரொம்ப கொடுமையான காரியம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஸ்பீடா கொட்டடிச்சாதான் வருவாரா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். Hallelujah. So God wants to revive us again. கர்த்தர் நம்மை தாவீது மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். 85வது சங்கீதத்தில், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again, O Lord? எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கு? எங்கள் தமிழ்நாட்டு ஐபிசி சபைகளை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆதி சபையின் அனுபவங்கள், ஆமென், ஊற்றப்பட்டார். ஆதி சபையின் அனுபவங்கள் நம்முடைய சபைக்கு தேவை. நாம் திரும்ப எழும்ப வேண்டிய நேரம். சகோதரா, காலேப் சொன்னா, நான் புறப்படுகிற நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? ஆவியின் பலன் குறையவே குறையாது. மாம்சம் பலவீனமாகலாம், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாக எனக்குள் கிரியை செய்கிறவர். கையை தட்டினா ஒழுங்கா கை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ஒரு சில நிமிஷங்கள் நல்ல கை தட்டி ராகாதாராபா கேளுங்க, கேளுங்க. ஆதி சபையின் அனுபவம், ஆதி பெந்தகோஸ்தை அனுபவம் திரும்ப ஊற்றும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்த வார்த்தை எங்கே? அந்த தீர்க்க தரிசனம் எங்கே? நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. நான்லாம் வாலிப நாட்களில் ரட்சிக்கப்படும் போது எங்க ஆராதனை ஆவில களிகூர்ந்து ஆராதி சொன்ன சபையில தீர்க்க தரிசன சத்தம் தொனிக்கும். அப்படி சபையை நடுங்கி இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு சார், அதெல்லாம் மறைஞ்சிருச்சு சார். ப்ரோக்ராம் ஓரியன்டா போயிருச்சு சார் சபை. ப்ரோக்ராம் ஓரியன்டா, ஆவியானவருக்கு நிறைய இடத்துல இடம் இல்லை. ஆனா கர்த்தர் திரும்ப சபையின் நடுவில் உலாவ விரும்புகிறார். இந்த சீசன் நான் சொல்றேன், காலையில சொன்னேன், நான் யாரோடு நிற்க விரும்புறேன் தெரியுமா? இழந்து போன மகிமையை திரும்ப சபைக்குள் யார் கொண்டு வர எழும்புகிறார்களோ அவர்களோடு நான் நிற்க விரும்புகிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓப்பினி பினகாசுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள்.
பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு பிறக்கிற பிள்ளை இக்கபோத்துன்னு பேர் வச்சான். இக்கபோத்துன்னு என்ன? கர்த்தருடைய மகிமை விலகிற்று. சவுல் நாட்கள்ல தேவனுடைய பெட்டியை தேடவே இல்லையா? நடந்தது உங்களுக்கு தெரியும் தானே. பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்கு போனோன்னு இங்க நாதாப் அபியூ வச்சிருந்தா பெட்டியிலிருந்து வல்லமை புறப்படல. ஆனா பெலிஸ்திய தேசத்துக்கு போனோன்னு வல்லமை வெளிப்பட்டது. தூக்குறவன் சரியில்லைனாலும் வல்லமை வெளிப்படாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. உங்க தோள் மேல கர்த்தருடைய பெட்டி இருந்ததுன்னா நீங்க கால் வைக்கிற இடத்துல எல்லாம் தாகோன்கள் முகம் குப்புற விழுந்தே தீரும். நம்ம இங்க ஆராதிக்கும் போதே மதுரை பட்டணத்தில் இருக்கிற தாகோன்கள் முகம் குப்புற விழுகணும். கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் கேட்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. பெலிஸ்தியன் பார்த்தான், ஒரு பக்கம் தாகோன தலையை காணோம், ஒரு பக்கம் மூல வியாதி. அப்பா என்ன பண்ணணும்? பேசாம வண்டியில வச்சு அனுப்பிச்சிருன்னு இங்க இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. பட் பார்டர்ல அம்மினதாப்புடைய வீட்டுல அங்க இருக்கிறது. சவுல் நாட்கள்ல ஏன் தேடலன்னா அவனுக்கு தேவ பிரசன்னம் தேவை. பெட்டிய பத்தி நாலேஜ் இல்ல. அவனுக்கு சிங்காசனம் தான் தேவை, அவனுக்கு சேர் தான் தேவை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகமும் சேர்ல தான் இருக்கு. பட்டம் பதவி சேரு பிடிச்ச விட மாட்டேங்கிறான். சவுலின் ஆவி அநேகருக்குள் இருக்கிறது. பொசிஷன் தேவனுடைய கிரியை, அனாயிண்டிங் இல்ல, பொசிஷன். சவுலுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டியை தேடாதே போனார்கள். ஆனால் தாவீது எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் சொன்னான், பெட்டி பெட்டி பெட்டி, தேவனுடைய பெட்டி வேணும். அதனால என்ன தெரியுமா செஞ்சாங்க? இவன் தாவீதுடைய இருதயத்தில் இருக்கிற தாகத்தை சொன்னான், தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி. அப்போதான் 30,000 பேர் கையை தூக்கினா. ஐயா, எங்க இருதயமும் பெட்டிக்காக ஏங்குகிறது. இழந்து போன மகிமை திரும்ப சபைக்குள் வரணும். இழந்து போன மகிமை திரும்ப தேசத்திற்குள் வரணும். ராகா தராபா ஷாகா தரானா. இன்னைக்கு நிறைய தூப பீடத்திலே அந்நிய அக்கினி போடப்படுகிறது. அந்நிய அக்கினி போடப்படுறது ஏன்? ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. ரியல் பிரசன்ஸ் ஆஃப் காட், ரியல் அனாயிண்டிங் இன்னைக்கு நான் பார்க்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனா நீங்கள் நானும் வாஞ்சிக்கும் பொழுது இழந்து போன மகிமையை திரும்ப சபை பெற போகிறது. திரும்ப கர்த்தர் சபையை தம்முடைய மகிமையினாலே தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப விரும்புகிறார். இந்த வருடம் நீங்க இந்த ஐபிசி சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். சபை தேவ மகிமையினால் நிரப்பப்படணும். ஆண்டவருக்கு பிடிக்காத தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றி சபையாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஐபிசி சபைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய உயிர் மீழ்ச்சியை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. 30,000 பேர் சொன்னாங்க, தாவீது கிட்ட நாங்களும் வர்றோம். அப்புறம் எல்லாம் போய் கொண்டு வந்த போது நடந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஆமெனுக்கு நடந்த தவறு நடந்ததினாலே அங்கே ஒருவன் முசியா மரித்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஓபேத்தியதோம் வீட்டில் வெஞ்சது. அதுக்கப்புறம் தாவீது ஓபேத்தியதோமை கர்த்தர் பெட்டி நிமித்தம் ஆசீர்வதிச்சதுனால பெட்டியை கொண்டு வாங்கன்னு சொன்னப்பதான் ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழற்றி தூக்கி வீசிட்டு சாதாரண மனிதனை போல குதித்து, ஐயோ இழந்து போன மகிமை திரும்ப வருகிறதே என்று துள்ளி குதித்து ஆடினார். இன்னைக்கு மகிமை இல்ல, கலர் லைட் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்னமோ போட்டான், டான்ஸ் ஆடுறான், மகிமை இல்லை. அதனால தான் ஸ்டேஜ்ல ஸ்மோக் போடுறான். ஸோ பேத்தட்டிக் சிச்சுவேஷன். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சாகரத்துக்குள்ள அடுத்த தலைமுறைக்கு நான் அனுபவித்த அந்த மகிமையை, நான் அனுபவித்த அந்த ஆவியின் களி கூறுதலை என் பிள்ளைங்க அனுபவிக்கணும்.
அம்மா ஐயா நீங்க சொல்லட்டுமா, இன்றைக்கு நாம் பெற்ற ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயம் என் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இல்லங்க இல்லங்க, சும்மா மேலோட்டமா எல்லாம் நடக்குது. அவன் சரியா ரட்சிக்கப்படல, தேவனுக்கு அவனுக்கு உறவு இல்லை சார். நான் 25 ஆண்டுகளுக்கு மேல வாலிபர்களுக்கு மட்டும் நான் ஊழியம் செய்தேன். அதுக்கப்புறம் தான் ஆமென் கர்த்தர் என்ன பல நிலைகளில் பயன்படுத்துறார். 25 years I dedicated my life for youth. அவங்களோடய உட்கார்ந்து தினந்தோறும் அவங்களோடய ஜெபம் பண்ணி நான் அவங்களோட நான் ஊழியம் செய்திருக்கிறேன். I know their pulse. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதனாலதான் சர்ச்சில் வேகம் இருக்கான். அவனுக்கு வர்ஷிப் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையில நம்ம பிள்ளைங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம விட்டுறவே கூடாது. இப்படி விட்டு தான் ஆமென் வாலிப பிள்ளைங்க சோசியல் மீடியாவினால உலகத்துக்குள்ள இழுக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பைபிள் படின்னா அவன் மொபைல வச்சிட்டு இருக்கான். நிறைய காரியங்கள் அவனால ஓவர் கம் பண்ண முடியல. காரணம் நம்முடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு ஜெயிப்பதற்கு பலன் தருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ தோற்று போனவன், நீ மறுதலித்தவன், விட்டு ஓடி போனவன், ஆனால் உன்னுடைய பலவீனங்கள் இப்படியே இருக்க போகிறதில்லை. உன் பலவீனங்களை மாற்றுவதற்கு ஒரு துணையாளர் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் ஆமென் பாவத்தை மோசே வெறுத்த மாதிரி வெறுக்க வேண்டும் என்றால், யோசேப்பு வெறுத்த மாதிரி வெறுக்கணும்னா அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி விழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டாமா? நான் சொல்லுவேன், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா எழுமணும்ப்பா. எங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இயேசுவை நேசிக்கணும். நாங்க செய்த ஊழியத்தை பார்க்கலும் எங்க பிள்ளைங்க 1000 மடங்கு அதிகமா ஊழியம் செய்யணும். அது நாங்க செத்து போனதுக்கு அப்புறம் இல்ல, எங்கள் கண்கள் காணும் போதே ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். ராபா ஷாகா ராபா கதரானா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். சீசனை புரிஞ்சுக்கோங்க. என்ன சீசன்? சாயங்காலம் ஆன போது 2 எச்சரிப்பு. ஒரு பகற்காலம் முடிந்து ஒரு ராக்காலம் ஆரம்பிக்க போகிறது. இந்தியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு மாதிரி யாருக்கும் கொடுக்கல நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் திறந்த வாசலை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஆங்காங்கே ஒன்று பயமுறுத்தலுக்கு அவன் செய்யறான். இதற்கு பயந்து நிற்பதற்கல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினது. துணிந்து நின்று தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தான் கர்த்தர் ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல ஊழியம் செய்யணும், நம்ம பிள்ளைங்க காலேஜ்ல ஊழியம் செய்யணும். ஆமென். நாம் ஆபீஸ்ல பிசினஸ் சென்டர்ல ஊழியம் செய்யணும். நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? ரீசார்ஜ் பண்ணுவதற்காக. எதுக்கு ரீசார்ஜ் பண்ண? 6 நாளும் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும், படிச்சுட்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும். 7வது நாள் சபைக்கு வரும்போது புதிய ஆத்துமாக்களை அழைத்து வர வேண்டும். சிஎஸ்ஐ சபைகளை குறித்து நம்ம ரொம்ப ஏளனமா பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பிஷப், அவர் பேர் அசரியா, சென்னையில, அவர் விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் என்ன கண்டிஷன் வச்சிருந்தார் தெரியுமா? உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா 2 ஆத்துமாக்களை ஆண்டவர்களை நடத்தி அவர்களை ஞானஸ்தானத்துக்கு தகுதிப்படுத்தினாதான் உனக்கு ஞானஸ்தானம் சொன்னாராம். அந்த சட்டம் இப்ப நம்ம பெந்தகோஸ்தே சபையில வந்தா நல்லா இருக்கும். சும்மா இத்தனை பேரை முக்கின எதுக்கு? முக்கணமே சீசன் ஆகலையே, ஆத்தும ஆதாய வீரன் ஆகலையே. கர்த்தர் இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்றேங்க, 2026 கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். பிதா சொன்னாரு, டே 2025 இது கனி கொடுக்கல, இது பட்ட மரம் நிலத்தையும் கெடுக்குது, ஆமென், இதை வெட்டி போடுன்னு சொன்னப்போ தோட்டக்காரனா இயேசு பிடிச்சு கெஞ்சினார், இல்ல 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 இல்ல, இந்த ஒரு வருஷம் கூட இந்த மரத்துக்கு கொடுங்க, நிச்சயமா கனி கொடுக்கும். பிரதர், அதனால தாங்க நீங்களும் நானும் இந்த அறைக்குள்ளே நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம், இயேசு எனக்காக பரிந்து பேசி இருக்கிறார். இயேசு உனக்காக பரிந்து பேசி இருக்கிறார். இந்த 2026வது ஆண்டு நான் இயேசுவுக்காக எழும்ப வேண்டிய ஆண்டு. வாலிப பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். சோ இந்த சாயங்காலத்தை குறிச்சு பேசுறதுக்கு முன்னால பகற்காலத்தை குறிச்சு நான் வேகமா உங்களோடு கூட பேசிட்டு மறுபடியும் இந்த சாயங்காலத்தை கடைசியா நான் பேசி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். John the Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை இயேசு சொல்லுகிறார். ஏன்னா அவர்தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? பிதா எனக்கு ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் எதற்காக என்னை இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான், இவன் அவனை பெத்தான்னு ஒரு பெரிய ஜீனியாலஜி லிஸ்ட் இருக்கு. இதை யாரும் பெருசா இன்ட்ரெஸ்டா படிக்க மாட்டோம். ஏன்னா எவனுக்கு எவன் பிறந்த நமக்கு சொல்லுங்க. ஆனா திடீரென்று ஆண்டவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவன் பெயர், ஓ மை காட், இவன் சகரியா எலிசபெத்துக்கு யோவான் பிறந்தான் எழுதுல. நீங்களும் நானும் கூட எதேச்சையாக பிறக்கல, ஆக்சிடென்டலா பிறக்கல, அம்மாவுடைய புருஷனுடைய மனைவியுடைய சித்தத்தின்படி பிறக்கல. உங்களையும் என்னையும் கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறார்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தான் சொல்லுவான், பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோண்ட அனுபவி ராஜா. நம்ம அப்படி சொல்ல முடியாது. என இயேசுவோட கூட சேர்ந்து சொல்லணும், எனக்கு ஒரு பிதா பகற்காலத்தை வைத்திருக்கிறார். எதற்கு? நான் இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் எனக்கு ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். பகற்காலம் என்ன? ஆண்டவருக்கு 33.5 வருஷங்கள் பகற்காலமா இருந்துச்சு. அவருடைய ஆயுசு நாட்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஆயுசை கூட்டிக் கொண்டே போகிறார். கொரோனா வந்து சாகல. ஏன் இப்ப செத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லாம சொல்லுங்க. கொரோனா வந்து என்ன செய்யல? ஆமா, ஆக்சிடென்ட் வந்து சாகல, ஒன்னும் சாகல. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பகற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். நீ எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி கையை உயர்த்தி சொல்லு, எனக்கு கர்த்தர் பிதா ஒரு பகற்காலத்தை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்னை அனுப்பினவருடைய கிரியைகள். என்னை நம்பி அவர் வரும் வரை, பாடுங்க பாடுங்க, என்னை நம்பி அவர் வரும் வரை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இப்பெல்லாம் ஆண்டவர் கிருபை கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னு பேசுறான். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உக்கிரான கணக்கை கேட்க வருகிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. தாலந்து இல்லாத ஒரு விசுவாசியும் இல்லை. எல்லாரும் கொடுத்திருக்கிறார். நீ பாட்டுக்கு புதைச்சு வச்சுட்டு ஏசுராஜா வருவார்னா நீ, அவர் வருவார், நீ போக மாட்ட. ஹலோ, அவர் வருவாரியா, நீ போக மாட்டியா?
ஆண்டு சொன்னார், தாளந்து கொடுத்தன என்ன, நீர் உத்தமர், நல்லவர், நீர் எல்லாம் பயங்கரமான ஆளு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அதனால புதைச்சு வச்சுட்டு நான் சபைக்குள்ள இருந்தேன். முதல்ல இவனை தூக்கி நரகத்துல போடுன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹலோ, நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், இந்த 2026ல தோண்டி வச்சிருக்கிற கிருபையெல்லாம் தூக்கி, ஆமென், இந்த வருஷத்துல தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆமென். எனக்கு கர்த்தர் என் காதுல சொல்ற ஒரு வார்த்தை, தீவிரமாய். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய். கமான் கமான், சத்தமா, தீவிரமாய். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தீவிரமாக. இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரமாக சபை செயல்பட வேண்டும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. இது என்ஜாய் பண்ண நேரம் அல்ல, எழும்பி கிரியை செய்ய வேண்டிய நேரம். தீவிரமாய். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தான் தர்றார். நிறைய பேருக்கு பொன் வருது, பொக்கிஷம் வருதுன்னு வார்த்தை கொடுக்கிறாரு. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தீவிரமாய். தீவிரமாய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார்? எதுக்கு? சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை அறிவிக்க. ஓ ஹalleluya! நொறுங்குண்ட இருதயம், காயப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க தான் அபிஷேகம். அதுக்கு தான் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹalleluya! கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். Glory to God. அழக ஆண்டவர் யோவான் 9:4 சொல்றாரு, எனக்கு ஒரு பகற்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு பகற்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எதற்கு தெரியுமா? என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிக்க. ஐயா, எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? ஒரு நாள் அவர்கிட்ட போய் நிற்கும் போது, நீ எதற்காக அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒரு நாளிலே போய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதற்கு தகுதியாகணும்னா ஆமென், ரொம்ப தீவிரமாக அவர் அனுப்பின நோக்கத்தை செய்து முடிக்கணும். இல்லைனா நீங்கள் ஏமாந்து போவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா கிடையாது. ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்றன்னு சபையிலேயே 50 வருஷம் உருண்டுட்டு இருக்கிறது அல்ல. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாம நீங்க கர்த்தர் இந்த வார்த்தையை தான் மிக அழுத்தமாக உங்களோடு கூட பேச ஆண்டவர் என்னை ஏவினார். பழைய பாடல், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக நான் உம்மை சந்திக்கலாகுமோ? எதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பகற்காலம் கொடுத்திருக்கிறார்? என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிக்க. ஆமென். ஆண்டவர் ஒரு ஆத்மாவை தேடி ஓடினார். சமாரியா ஸ்திரியை தேடி ஓடினார். கிலோமீட்டர் மைல் கணக்கில் நடக்கிறார். அன்னைக்கு சைக்கிள் இல்லை, அன்னைக்கு பைக் இல்லை, கார் இல்லை, ஓடு ஓடுன்னு ஓடுறாரு, ஓடு ஓடுன்னு ஓடுறாரு. மை காட், அவருக்கு என்னங்க? வானத்தையும் பூமி அண்ட சராசரனை படைத்த தேவன், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர், இந்த உலகத்தில் மனிதனாக வந்து உங்களுக்கு முன்னால, எனக்கு முன்னால ஒரு பெரிய மாதிரியாக வாழ்ந்தார், ஒரு ஆத்துமாவை தேடி. அதனால தான் கதை சொல்றாரு, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சு, 99 ஆடு இருக்கு. ஆனா அந்த மேய்ப்பனுடைய இருதயம் 99 விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனார். உங்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு சபை ஒரு ஆட்டை தேடுவதிலே தானே பிஸியா இருக்கணும். ஒரு ஆட்டை தேடுவதில் தான் பிஸியா இருக்கணும். I want to encourage you this evening. எல்லாரும் எழும்பி தேவ ராஜ்யத்தை வேகமா கட்டணும். கவனிங்க. சோ பகற்காலம் ஊழியம் செய்ய. என்ன ஊழியம்? ஆத்தும ஆதாயம். ஆமா, எல்லாரும் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ற ஊழியம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான். ஊழியனாலே பிரசங்கம் பண்ணணும், பாடணும். ஆமா, இல்ல இல்ல இல்ல. ஊழியன்னா தேவனுக்கு, தேவன் சிந்தின ரத்தம் வீணாக கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யறது தான் உண்மையான ஊழியம்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் சூப்பர் பாஸ்டரா இருக்கலாம், சூப்பர் இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஆமென். அதனால மேடைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறதல்ல. நான் பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கணும். ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறதல்ல ஊழியம், ரோட்ல இறங்கி போய் தேவனை குறித்து அறிவிக்கணும். கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த புழுதி படிந்த மண்ணில் அலைஞ்சாரு. நம்மள ரட்சிச்சா நம்ம ஏசி ரூம்ல லாக் பண்ணி உட்காந்துட்டோம். இதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க. இதுதான் இன்றைய பெந்தகோஸ்தே. ஹலோ, ஒரு மனிதனை தேடி அலைகிற ஊழியனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு ஆத்துமாவை தேடி அலைந்து திரிகிற விசுவாசியை கர்த்தர் தேடுகிறார். அவர்களைத்தான் பரலோகம் பார்க்க விரும்புகிறது. அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். சும்மா கார்ப்பரேட் ஸ்டைல்ல ஊழியத்தை வச்சிருக்கிற ஆளை வச்சு அல்ல, ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாடி துடுப்பும் சோல் 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 ஆத்துமாக்கள் என்று ஓடுகிறவர்களை வைத்துதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ரபா ஷகரதா நாமா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். பகற்காலம் இருக்கும் மட்டும் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எதுக்கு அனுப்பிச்சாரு? ஆத்துமாக்களை ரட்சிக்க, கிராமங்களை தேடி போக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்வதுதான் நம்முடைய மெய்யான, அதுதான் மெயின் பிசினஸ். ஆத்துமா இந்த வருடத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இங்க நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. உங்க சபை மக்களை நீங்க கொடுக்க சொல்றதுக்கு பேசுறதை விட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு இந்த வருஷம் மோட்டிவேட் பண்ணுங்க. சபை ஊழியம் கர்த்தருடையதுயா. பொருளாதாரம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுயா. பணம் எல்லாம் ஊழியத்துக்கு மேட்டரே இல்லையா. தேவ சித்தத்தை செஞ்சா பணம் தானா வரும், கர்த்தர் கொடுப்பாரியா. என்னுடைய ஊழிய அனுபவத்துல நான் 26 27 நாடுகளுக்கு கண்டினியூஸா போறேன். ஒருத்தங்கிட்ட கூட ரெகுலர் கான்டாக்ட் இருக்காது. நோ, என் ஊழிய தேவை, இது எனக்கு தேவை. மனுஷங்க நான் என்ன அழைச்சான், மனுஷங்கிட்ட நான் சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. என்னை அழைத்தவர் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்துறார். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல கர்த்தர் ஒரு நல்ல வேலையில வச்சிருந்தார். என் மனைவி காலேஜ் லெக்சரர், 2 பேரும் வேலையை தூக்கி வீசிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். என அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஊழியத்துக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டல்ல. தரிசன கர்த்தர் கொடுத்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆனால் என்னுடைய நோக்கம் ஆத்தும ஆதாயம், ஆத்தும ஆதாயம். கிராமங்கள் ரட்சிக்கப்படணும். விசுவாசிகள் அத்தனை பேரும் நீங்கள் ஆத்தும ஆதாய வீரர்களாக இந்த வருஷத்துல உருவாக்கிட்டீங்கன்னா உங்க சபைகளிலே எழுப்புதலின் நதி புரண்டு ஓடும். உங்க சபையில ஒரு ஆடும் மலடாக இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க பார்க்கலாம். மலட்டாடுகளை வைத்து சபை நடத்தக்கூடாது. எங்க ஆடுகள்லாம் குட்டி போடுகிற ஆடுகளாக, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆடுகளாக மாற வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர், அதற்குத்தான் ஆவியானவர். ஆத்துமாதா இந்த வருஷத்துல உங்க சபைகள் பல மடங்கு அதிகமா வளரணும். தமிழ்நாட்டு சபைகள், இந்திய திருச்சபைகள் நெருக்கம் வரும், அடி வரும், கொல்லப்படலாம். அதன் மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை நம் மூலமாக கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், அடிக்கட்டும், மண்டையை உடைக்கட்டும், சாகலாம். ஆனா தேசம் ரட்சிக்கப்படணும். தேசம் இயேசுவை அறிய வேண்டும். இதுதான் இன்னைக்கு சபை எடுக்க வேண்டிய தீர்மானம். ஏன்
எனக்கு ஒரு பகற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பகற்காலத்தை, ஓ மை காட், ஆண்டவர் சிலுவைக்கு போற வரைக்கும் he was very busy. இல்ல பிஸி நடக்கிறார், ஓடுறார், நடக்கிறார். நேரம் இல்லடா, சாரி நேரம் இல்ல, ஓடுறார். ஆனா இப்பெல்லாம் அவரை விட நம்ம பிஸி. ஹலோ, எல்லார் வாயிலும் இந்த வார்த்தை, ரொம்ப பிஸி. என்னது பிஸி? நம்மளும் ஏமாத்தி, மற்றவங்களை ஏமாத்தி, ஆண்டவரை ஏமாத்துறோம். we are not so busy. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். சரி, பகற்காலத்தையும் விட்டுறேன். அடுத்தது நான் சாயங்காலத்துக்கு வரேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. இப்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த வசனத்துல சொல்ல நேரம் ஆயிட்டுன்றது இப்ப ஆயிடுச்சு. கவனி, லிசன். சாயங்காலத்தை குறிச்சு 2 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசி வேகமாக முடிக்க விரும்புறேன். திருப்புங்கள் மத்தேயு 25வது அதிகாரம், Matthew chapter 25. ஆண்டவர் அங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதும் பொழுது அநேக ஊமைகளை எழுதுகிறார். அதிலே முதலாவது ஊமை, ஆமென், பரலோக ராஜ்யம் மணமாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு. வாசிக்க 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணமாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகள் யார்? சபை. சபைக்கு ஏராளமான பெயர்கள் வேதத்தில் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் கன்னிகை. 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப சபைக்கு கன்னிகை என்கிற பெயர். அப்ப 10 பேர் சேர்ந்ததான் சபை. ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுல பாதி பேர் முட்டாள். ஹலோ, என்ன ஒரு மாதிரி வேற யாரையோ பார்த்துட்டு இருக்கீங்க? சபையில பாதி பேர் முட்டாள். வாய் திறந்து சொல்லுங்க. யோ, நானா சொல்றேன்? பைபிள் சொல்லுதியா? வாய் திறந்து. சபையில பாதி பேர் முட்டாள். நீங்க சொல்லாத பார்த்தா நீங்க தான் அந்த கூட்டம் போல இருக்கு. வாய் திறந்து சொல்லுங்க, சபையில பாதி பேரு. சத்தமா சொல்லுங்க. இங்க புத்தி இல்லாதவர்கள் எழுதியிருக்கு. ஆனா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா முட்டாள். ஹலோ, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் 2ஆக பிரித்து காண்பிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரை 2 கூட்டமாக பிரிக்கிறார். வயிற்றில் இருக்கிற ரெட்ட பிள்ளைகளை 2 கூட்டமாக பிரிக்கிறார். ஒரு கூட்டம் புத்தியுள்ளவர்கள், ஒரு கூட்டம் புத்தி இல்லாதவர்கள். மத்தேயு 7 கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லிய வசனத்தை ஒருவன் கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்பலையின் மேல் தன் வீட்டை கட்டின. பிரசங்கத்தை இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறவன் முட்டாள். வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவன் புத்திமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என் ஜெபம் கேட்கப்படல. பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்திற்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்கணும், வார்த்தைக்கு நடுங்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர்களைத்தான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அவர்களைத்தான் கர்த்தர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரேன்னு யார் ரெடியா இருக்காங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கரத்திலே பிடித்து தூக்க விரும்புகிறார். அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். Be ready. Be ready. Listen carefully. So, இங்க கவனிங்க. 25வது அதிகாரத்துல இது எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். கவனிங்க. 10 கன்னிகைகள், அதுல 5 பேர் எல்லாரும் கையில தீவெட்டி வச்சிருந்தாங்க. தீவெட்டி என்பது ஆங்கிலத்திலே which took their lamps என்று எழுக்கு. lamp அப்படின்னு சொன்னா ஆமென், தமிழ்ல இன்னொரு மொழியாக்கம் தீபம். அந்த தீபம்னா என்ன? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்துல என்ன வசனம் தெரியல, மனுஷனுடைய ஆவி, சொல்லுங்க, கர்த்தர் தந்த. நீதிமொழிகள் 20:27 நினைக்கிறேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த, சொல்லுங்க சத்தமா, தீபம். அந்த தீபம் வேற ஒண்ணு இல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய தீபம். சத்தமா சொல்லுங்க, என்ன தீபம்? சத்தமா சொல்லுங்க.
ஆவி, நம்ம அத்தனை பேருக்கும் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கு கர்த்தர் ஆவியை கொடுத்தார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ளதான் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார். அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா, அம்மா, என்னுடைய அனுபவத்தில் நான் எரிஞ்சு கொண்டிருந்தவர்கள் அநேகர் அணைந்து போனதை பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் காலப்போக்கில் அவர்கள் ஊழியத்தில் ஒரு வல்லமையும் வெளிப்படாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே, அப்படி ஒரு இருண்ட காலம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. கடைசி மூச்சு வரைக்கும் நான் எரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அதனால ஃபாதர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. ஆசையா இருக்கிறவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை. எபேசியர்ல பவுல் எழுதும் போது பலவித உபதேசமாகிய பலவித காற்றுகள் அடித்து எரிந்து கொண்டிருக்கிற அநேகரை அணைக்க முயற்சிக்கிறது. அநேக காரியங்கள் ஆமென் உங்களுக்குள்ளே கர்த்தர் போட்ட அக்கினியை அணைக்க முயற்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கொடுத்த சாட்சி, டே அவன் எனக்கு கொஞ்சம் முன்னால பிறந்தான், எனக்கு முன்னாலேயே போய் சேர்ந்துட்டான்டா. எவ்வளவு நாள் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தோன்றதான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, 50 வருடங்கள் ஊழியம் செய்தேன், 100 வருடங்கள். ஏய் ஸ்டாப். நீ எத்தனை வருடம் ஊழியம் செஞ்சது முக்கியம் அல்ல, ஊழியத்தில் எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தால் அதைத்தான் பரலோகம் பார்க்க விரும்புகிறது. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் 50-60 ஆண்டுகளாக ஊழியம் செய்த ஒரு மனிதனை குறித்து பேரை நான் சொல்லல, ஒருவேளை சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் கடைசியா அவருடைய வாழ்க்கை பணத்துல சரியில்லை, பணத்துல உண்மை இல்லை, காணிக்க பணத்துல என்னென்னமோ செஞ்சிட்டாரு, சொத்து வாங்கிட்டார், நிறைய பேரை ஏமாத்திட்டாரு. கடைசியா இதே மதுரையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல மரிக்கும் போது அவர் சொன்னாராம், என்னுடைய 60 ஆண்டு கால இயேசுவோடு நடந்த என் வாழ்க்கையும் என் 50 ஆண்டுகள் ஊழிய வாழ்க்கையும் இப்பொழுது இருளுக்குள் போய் கொண்டிருக்கிறது. நான் நடுங்கிட்டேன். நிற்கிறவர்கள் விழாதிருக்கும்படி. விளையாட்டுல சார், கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். ஆமென். காலேப் சொன்ன மாதிரி, அன்றைக்கு நான் புறப்படுகிற நாளிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே இருந்த அதே வல்லமை குன்றவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வைராக்கியம் அதிகரிக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். கடைசி அந்த பாட்டு பாடி முடிச்சிடலாம், எரிந்து கொண்டிருப்பேன். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளிலே எரிஞ்சு கொண்டிருந்து என்ன இருந்துச்சு? அணைஞ்சா திரும்ப எரிய வைக்க எண்ணெய் வைத்திருந்தார்கள். பைபிள் சொல்லு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா சத்துருவும் விளக்கை அணைக்க முயற்சிக்கிறார். ஆண்டவரோ அணைய விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, மூப்பராகிய சங்கத்தாரின் தலைமேல் வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இரு.
அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. தனியா போ, ஜெப அறைக்குள்ள போ, ஜெப மண்ணு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. அணையவே கூடாதுன்னு அணைஞ்சிடக்கூடாது. ஓ ராபா ஷகாதானமா, நான் அறையவே கூடாது, அணையவே கூடாது, எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிசாசு அநேகருடைய விளக்கை அணைக்க முயற்சிக்கிறான், அநேகருடைய விளக்கை அணைக்க முயற்சிக்கிறான். ஆனா ஆண்டவர் அணைக்க விட அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டார், விட மாட்டார். சம்பி சகோதரா, உன்னை அணைய விட மாட்டார். உன்னை திரும்ப, அதைத்தான் எபேசியர் எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, எல்லாரும் சொல்லுங்க ஆவியினாலே நிறைந்து, சத்தமா சொல்லுங்க ஆவியினாலே. நான் சொன்னேன், அபிஷேகம் பெற்ற ஒரு அனுபவம் வேற, அபிஷேகத்துல நிறைந்து வாழ்கிற அனுபவம் வேற. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு நான் இதை பண்ணேன், ஸ்டாப் இட். நீ அன்னைக்கு பண்ணதை கேட்கல, இன்னைக்கு என்ன பண்ற? அதே ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு உனக்குள் வாசமாயிருக்கிறாரு. அதாவது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய், one glory to another level of glory. இப்படிதான் இன்க்ரீஸ் ஆக முடிய, கீழே வராது. கீழே வந்துச்சுன்னா நீ தேவனோட நடக்கலன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதிகரித்து கொண்டே தான் போகமே ஒழிய அது குன்றவே குறையாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் வைராக்கிய வாஞ்சையாய் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற துடித்து கொண்டிருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள் இருக்கிறார். சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் என்ன தீரப்போது? இவர்களுக்கு ஒரு சாயங்கால நேரம் இருந்தது. எதற்கு? போய் எண்ணெய் வாங்கி வைப்பதற்கு. ஆனால் இவர்களுடைய நிர்விசாரம், அப்புறம் பார்க்கலாங்க, அப்புறம் பார்க்கலாம், சரி இவங்க கிட்ட வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட கடன் வாங்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சபையில் ஒரு உயிர்மீட்சி ஜெபம் வச்சா வரமாட்டான், சபையில் ஒரு உபவாச ஜெபம் பண்ணா வரமாட்டான், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ஐயா, உன் விளக்கு அணைப்பதற்கு சத்துரு தீவிரம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே எரியிற நெருப்போட நீயும் ஒட்டிட்டீன்னா, நீ நனைஞ்சிருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எரிய ஆரம்பிச்சிருவ. இந்த ஆண்டில் உன்னுடைய விளக்கு அணையாமல் இருப்பதாக, சத்ரு உன் விளக்கை அணைப்பதற்கு, உன் ஜெப வாழ்க்கையை அழிப்பதற்கு, உன் பரிசுத்த வைராக்கியத்தை அழிப்பதற்கு, உன் தரிசனத்தை அழிப்பதற்கு அவன் தீவிரம் காண்பிக்கிறான். எழும்பு, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தர் உன்னை அணைய விட மாட்டார் சகோதரா, வாலிபனே, கர்த்தர் உன்னை அணைய விட மாட்டார், அவர் அணைய விட மாட்டார் சகோதரி. இது உன்னுடைய நேரம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், I want to declare it again and again. இந்தியாவிலே சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. இது சபையுடைய நேரம், இது எழுப்புதலின் நேரம். வாலிபனே, இது உன்னுடைய நேரம். எழும்பு. இது சபையுடைய நேரங்க. நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் டிக்ளேர் பண்றேன், இந்தியாவில் சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. இது எழுப்புதலின் நேரம், இது பரிசுத்த ஆவியானவரின் நேரம். 5 பேர் நிர்விசாரம், அஜாக்கிரதை. எப்ப எதை செய்யணுமோ அப்ப செய்யணும். ஆமா, தேவ சமூகத்துல உட்காரணும், உபவாசம் பண்ணணும். சபையில ஒரு ஆவிக்குரிய ஒரு எம்பசைஸ், ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ் மீட்டிங் வச்சாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும். அப்புறம் பார்த்துக்கலாம் சார், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சார். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நெய்யூர்ல ஃபுல் காஸ்பல் சபையில பேசும்போது அந்த சென்டர் பாஸ்டர் 2-3 நாளா வரல. 3ஆவது நாள் வந்தாரு. அவர் சொன்னார், சாரி பிரதர், 3 நாளா நான் வர முடியல, ஒரு டெத் ஆயிருச்சு. ரொம்ப சோகமா இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், என்ன விஷயம்? என்னோட ரைட் ஹேண்ட் பிரதர், 23 வயசு வாலிபன், தாய்க்கு ஒரே மகன், அவன் என் கூடவே இருப்பான். கன்வென்ஷன்ல பர்மிஷன் வாங்குறது, வால் போஸ்ட், அவன் இல்லைன்னா என்னால ஓடமா, அவன் என் கூடவே இருப்பான்.
கன்வென்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, வால் போஸ்டர்லாம் ஒட்ட வந்தான். அவன் நைட்டு வீட்டுக்கு போகும்போது சொன்னேன், டேய் அடிக்கடி சொல்லுவாராம், ஞானஸ்தானம் எடுத்துடுறா. அவன் சிரிப்பான், நான் பாஸ்டர் உங்களோடயே இருக்கனே, எடுத்துடலாம் பாஸ்டர், அடுத்த கன்வென்ஷன் பார்த்துக்கலாம் பாஸ்டர். ஆனால் அந்த பர்டிகுலர் டேல பாஸ்டர் சொன்னாராம், டே போயிட்டு தூங்கு, காலையில் ஒரு 6-6:30 வந்துடுறா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு படுத்திருக்கான், மம்மி காலையில் 6 மணிக்கு என்ன எழுப்புங்க, பாஸ்டர் கூப்பிட்டாரு. அந்த அம்மா காஃபியோட வந்து எழுப்புறா, மரித்து போய்விட்டான். நாளை நம்முடையதல்ல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உணர்த்துறாரு, இன்னைக்கே எழும்பிடணும். உன்னை இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார்னா இன்னைக்கே எழும்பிடணும். இல்லைன்னா நீ இங்க மட்டுமல்ல, நித்தியத்திலும் நீ இழந்து விடுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 5 பேர் அவங்களுடைய நிர்விசாரத்தினாலே, நேரம் இருந்துச்சு, ஒரு சாயங்காலம் இருந்துச்சு, நடுராத்திரிலாம் மணவாளன் வந்தாரு. அதுக்குள்ள போய் இவன் கடை சாத்துறதுக்குள்ள எண்ணெய் வாங்கி இருக்கலாம். ஆனா இவன் எண்ணெய் வாங்க டிலே பண்ணதுனால கடையும் சாத்திருச்சு. ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு, கதவு அடைக்கப்பட்டது, உங்களை அறியேன் என்று சொன்னார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சேன். 20 Matthew chapter 20 20வது அதிகாரத்தில் இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அங்கே 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 11th hour. அன்னைக்கு வேலை நேரம் காலையில மார்னிங் 6 to ஈவினிங் 6, 12 hours, 12 மணி நேரம். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் இந்தியாவில் இருக்கு. ரெகுலர் கான்ட்ராக்ட் இல்லாத வேலை செய்கிறவர்கள், லேபர்ஸ், மேஸ்திரிமார்கள், கார்பெண்டர்ஸ், அவங்க எல்லாம் ஊர்ல ஒரு ஜங்ஷன்ல வந்து கூடி இருப்பாங்க. யாராவது வேலைக்கு ஆள் வேணும்னா நேரம் அந்த ஜங்ஷனுக்கு போனா ஆளை பிடிச்சிக்கலாம். நான் அந்த கண்ணோட்டத்துல தான் இந்த அதிகாரத்தை பார்க்கிறேன். காலையில் 6 மணிக்கு வேலை, 5:30 மணிக்கே ஆட்கள் எடுக்க வந்துருவான். இவன் 5-5:15 வந்து நிக்கணும். காலையில 3 மணிக்கே எழும்பி காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடுலாம் கட்டி நான் வேலை செய்யணும்னு வந்து நிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு மணி நேரமா கிடக்குது. யாருமே இந்த கூட்டத்துக்கு வேலை கொடுக்கல. அவர்கள் அங்கு பரிதாபமா நிக்கிறாங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். 11 மணி ஆச்சு, மத்தியானம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட்டாங்க. இனி வேலை கிடைக்காது, திரும்பி போயிடலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சாயங்காலம் 4 மணி 4:15 ஒரு எஜமான் வருகிறார். அவர் சொல்றாரு, காலையிலிருந்து நான் பார்க்கிறேன், இங்க சும்மாவே நிக்கிறீங்களே, உங்களுக்கு வேலை செய்ய மனதில்லை. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க வேலை செய்யறதுக்கு தான் ஐயா காலையில 3:30க்கே எழும்பி ரெடியானோம் ஐயா. ஆனா யாரும் எங்களை நம்பவில்லை, யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை. அந்த எஜமான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன். அந்த எஜமான் சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இன்னும் 1 hour தான், 1.5 மணி நேரம் தான் இருக்கு. வேலை நேரமே முடிய போது சாயங்காலம். அவன் சொல்றாரு, என் கூட வர்றீங்களா? என் தோட்டத்தில் இன்னும் அறுவடை இருக்கு, திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு, வரீங்களா? ஐயோ வரையா வரையா. எவ்வளவு சம்பளம் தருவீங்க? கேட்க முடியாது. ஏன்னா அழைப்பு கிருபையின் மேல வந்தது. கிருபையினால கர்த்தர் அழைத்தார். நேர பின்னாலேயே போறாங்க. கவனிங்க கவனிங்க, ஒரு காரியத்தை முக்கியமா சொல்லணும். இந்த 1ஆம் மணி நேரத்தில் வந்தவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டான். 6 மணி ஆனா எவ்வளோ சம்பளம்? ஆமா, ஒரு பணம்ன்றது $1 கூட நம்ம ஊர்ல 100 ரூபா ஆகுது. ஓகே, அந்த நாட்கள்ல ஒரு பணம். ஆமா, சைன் பண்ணிட்டான். இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணவனுக்கு எஜமானுடைய இறுதிய துடிப்பு புரியாது. உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டுறோம்னு வைங்களேன், ஒரு நாள் மேஷன் வேலை செஞ்சா அவருக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நீ கட்டடம் கட்டினா என்ன, கட்டி முடிச்சா என்ன, முடிக்கலன்னு என்ன, சாயங்காலமான எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க சத்தமா? ஆமா,
உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டுறோன்னு, ஐயோ மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரமா இந்த லெவல்ல ஏறிடணும், இல்லை இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டுடணும், ஐயோ இது கான்கிரீட் போட்டுடணும், நீங்க ஏதாவது சீக்கிரமா செய்யுங்கன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். மெதுவா வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுவான், வேலை ஒர்க்கிங் ட்ரெஸ் போடுவான். 11 மணியான டீ டைம் போயிடுவான், 1 மணியான சாப்பிட போயிடுவான், உடனே வரமாட்டான், லேட்டாக தான் வருவான். சாயங்காலமும் டீ டைம் போயிடுவான், 6 மணிக்கு தான் முடியும், 5 மணிக்கே ட்ரெஸ்ஸை மாற்றி கை கழுவிடுவான். எஜமான் இறுதிய துடிப்பு அவனுக்கு புரியாது. அவனுக்கெல்லாம் பணம். ஹலோ, அவனுக்கு என்ன வேணும்? உலக ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும், அதுதான் எல்லாம் வேணும். எஜமான் இறுதி துடிப்பெல்லாம் எனக்கு புரியாது. அதனால இந்த எஜமானுக்கு வேற வழியே தெரியலாம புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், யாருமே நம்பாத ஒரு கூட்டம் நின்றதே. இந்த கூட்டத்தை கர்த்தர் தேடி வருகிறார். இந்த மாலை நேரத்தில் சகோதரா, வாலிப தம்பி, நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ தள்ளப்பட்ட பாத்திரம், நீ எந்த வேலைக்கும் லாய்க்கில்லை, நீ ஊழியத்திற்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி மனிதர்கள் உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் உன்னை தேடிதான் இன்றைக்கு எஜமான் வருகிறார். இந்த எஜமான் வந்து கேட்டோன்னே இவங்களுக்கு பதிலே சொல்லல, நேரா போயிட்டாங்க. போய் ஆண்டவர் தியானிக்கும் போது என்கிட்ட சொன்னார், மகனே இவன் 11 மணி நேரம் செஞ்சதை இவன் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டான்டா. அறுவடை முடிஞ்சதுடா. இந்தியாவிலே கடைசி அறுவடைக்கு கர்த்தர் ஆட்களை தேடி வந்திருக்கிறார். இந்தியாவிலே கடைசி அறுவடைக்கு கர்த்தர் ஆட்களை தேடி நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? மனிதரால் தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்க, குடும்பத்திலேயே நீ யூஸ்லெஸ்டா, சபையில நீ யூஸ்லெஸ் ஆறது கர்த்தர் சொல்றாரு. அழைக்கப்பட்டவர்கள், பணம் கிடைக்கும்னு என் இறுதிய துடிப்பை புரிஞ்சுக்காம நிர்விசாரமா வேலை செஞ்சதுனால வேலை இன்னும் முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருள் வரப்போகுது. இந்த சாயங்காலத்துக்குள்ள 6 மணிக்குள்ள நான் அறுவடையை முடிச்சாகணும். என் வேலை வந்து விட்டது. இந்தியாவில் எழுப்புதல் சொன்ன நேரம் வந்து விட்டது. இந்த இருண்ட காலத்துக்கு முன்னால ஒரு பெரிய அறுவடை இந்திய தேசத்தில் கர்த்தர் செய்து முடிக்க விரும்புகிறார். அதற்கு ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் நிர்விசாரமாக இருந்ததினாலே கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். யாரும் எந்திரிச்சு போக கூடாது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Come on everyone, close your eyes. வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும், ஸ்கூல்ல படிச்சுட்டே ஊழியம் செய்யணும். கர்த்தர் அழைச்சாரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வந்துடணும். ஏன்னா கர்த்தர் கடைசி மணி நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த அழைப்பை நீ நிராகரித்து விடாதே. வாலிப தம்பி, சகோதரா, சகோதரி, தங்கச்சி, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் தேவனுக்காக ஓடி உழைக்க போறேன். இந்த வருஷம் நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன். ஆமீன். இந்த வருஷத்துல ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்தின் வாசலுக்கு போகாமல் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இங்க இருக்கிற அனைவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாருடைய கையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கையை கீழே போட்டுக்கோங்க, கையை கீழே போடுங்க. ஒரு விசேஷ அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் முழு நேரமாக ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க வேகமா எழும்பினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முழு நேரமாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தால் கையை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you தங்கச்சி. God bless you. God bless you. Amen. God bless you. சீக்கிரமா எழும்புங்க. நான் உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் முழு நேரமாக ஊழியத்திற்கு தங்களை ஏன்னா இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் என்னோடு போராடி கொண்டே இருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு வரும்போது இந்த செய்தியை பேசி ஒரு அழைப்பை கொடுக்க கர்த்தரனை பாரப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த ஐபிசில கடைசி மணி நேரத்தில் ஒரு அறுவடையை முடிக்க, ஆமீன், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க.
ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ரபனா கரமலா தரா சந்தோரோ ரே மஹந்தரா கதனா. ஆமென். இனி யாராவது ஒப்பு கொடுக்குறீங்களா? வேகமா எழுப்பி நில்லுங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் ஆமென் இந்த தேசத்திலே பயன்படுத்துற தேவ மனிதர்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் இந்த எழுப்புதலிலே உங்களை பயன்படுத்த போகிறார். எழுமி நிக்கிறவங்க மேல ஒரு அக்கினி விழட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி விழுவதாக. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு அபிஷேகத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. தேவனுடைய பரிசுத்தமான கரம் இந்த பிள்ளைகள் மேல் அமருவதாக. அநேக நாள் கர்த்தர் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஊழியத்துக்கு வா. நீ சொல்ற இல்ல, நான் இனிமேல் வரமாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய இறுதிய கதவை பலமாய் தட்டுகிறார். ஆமென். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை இந்த எண்ட் டைம் ரிவைவல்ல கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எழுப்பி நிக்கிறவங்க இவங்க மேல ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர், ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஏசாயாவை தொட்ட அக்கினி. Touch your people. ஒரு அக்கினி விழுவதாக. ஏசாயாவை தொட்ட அக்கினி இந்த பிள்ளைகள் மேல விழுவதாக. முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் நீங்க முடிஞ்சோன்னு பாஸ்டர்ஸை பார்க்கலாம். உங்க பேரை கொடுங்க. உங்களை தொடர்ந்து அவங்க வழி நடத்துவாங்க. லேட் பண்ணாதீங்க. இப்ப எல்லாரும் எழுந்து நின்றுப்பாங்க. நான் திரும்ப போய் இங்கிருந்து போகும்போது மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் நான் திரும்ப கொழுந்து விட்டு எரிய. ஏதோ ஒரு ஊழியக்காரனை தேடி போயிடாதீங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க. நீ அறைக்குள் போ. உன் ஜெப அறைக்குள் போ. எந்த மனுஷனையும் தேடி போகாத. அங்க போனா வரம் கிடைக்கும், இங்க போனா வல்லமை கிடைக்கும் போகாத. நீ இருக்கிற இடத்துல உன் ஜெப அறையிலே கர்த்தர் உன்னை தேடி வந்து நிரப்ப விரும்புகிறார். உன் ஜெப அறைக்குள்ளே கர்த்தர் உன்னை ஆமென் ஒரு அக்கினி பிழம்பாக மாற்ற விரும்புகிறார். ரபல கரமனா சந்துரமனதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் இந்த ஆண்டிலே கனி கொடுக்கிற ஆண்டாக ஆமென். சபை, உங்களுக்கு சபையை குறித்த வைராக்கியம் இருக்கணும். ஆமென். இந்த சபையில இந்த வருடத்துல ஆத்துமாக்கள், எங்க கிராமம் ரட்சிக்கப்படணும், எங்க பட்டணம் ரட்சிக்கப்படணும், எங்க தேசம் ரட்சிக்கப்படணும். 2 கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே. உண்மையா பாடுறப்ப மட்டும் எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. Come on everyone. எரிந்து கொண்டே, இன்னும் சத்தமா எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் வரை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர்ஸ் கையில கொடுக்க விரும்புறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அம்மா, நான் எல்லா இடத்துக்கு போகும்போதும் வர்றாங்க, ஐயா முதல்ல மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியல. ஒரு ஆவிக்குரிய இருள் உன்னை கவ பார்க்கிறது. முதல்ல மாதிரி என்னால் ஊழியம் செய்ய முடியல. உன்னை ஒரு இருள் கவ பார்க்கிறது. ஆண்டவர் அப்படி உன்னை விடவே மாட்டார். உன்னை திரும்ப கொழுந்து விட்டு எரிய செய்வார். உனக்குள்ள போட்ட அக்கினியை யாரால் அணைக்க முடியாது, யாரால் அணைக்க முடியாது. சகோதரா, திரும்ப எழும்பு. ஆதி நிலைக்கு வா, ஆதி அன்பிற்கு திரும்பி வா. ஓ சர்ச், come on, return to me. ரபா லகா ரபா நக்பா
நல்ல கரங்களை தட்டி ராஷகதானமா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். அதிகாலை ஜெபத்துக்கு எழும்பு, நடு ராத்திரில எழும்பி ஜெபித்தாயே எழும்பு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். இந்த ஐபிசி சபைகளுக்காக நன்றி. தமிழ்நாடு ஐபிசி சபையில இந்த ஆண்டில ஒரு பெரிய அக்கினியை போடுகிறதற்காக நன்றி. சபைகள் எழும்புகிறதற்காக நன்றி. இந்த தேசத்தை அசைக்கிற பாத்திரங்களாக பிள்ளைகளை மாற்றும். ஐயா, அம்மா, சகோதரி, என்னுடைய ஜெபத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? நான் தினந்தோறும் ஆண்டு விட்டு சொல்றேன், இந்தியால வர எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற கூட்டத்தில் இந்த பிள்ளைகளும் இருப்பார்களாக. உம்முடைய அக்கினி தொடர்ந்து பற்றி எறியட்டும். ரபானாதரா ஷகதரனமா